கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியின் 19வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1332 மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர். கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரியின் 19வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் எம். கிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் கூறியதாவது: ஒவ்வொருவரும் உயர்கல்வி பயின்று பட்டம் பெறுவதற்கு முதல் காரணம் அவர்களது பெற்றோர்கள் என்றும், பெற்றோர்கள் தங்களது உறக்கம், மகிழ்ச்சி ஆகியவற்றை தியாகம் செய்து தங்களது பிள்ளைகளை முன்னேற செய்கின்றனர் என்றும், அத்தகைய பெற்றோர்களை தெய்வமாக கருதி வணங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். உயர்கல்வி என்பது அதனை படித்து முடித்தவரின் குடும்பத்தை பாதுகாப்பதற்கானது மட்டுமல்ல, அது சமுதாயத்தை காப்பதற்கானது என்பதை பட்டதாரிகள் உணர வேண்டும் என்றார். உயர்கல்வியில் செய்யப்படும் ஆராய்ச்சியின் விளைவுகளான புதிய கண்டுபிடிப்புகள் நாட்டின் கடைக்கோடியில் உள்ள குடிமகன் வரை சென்று சேரும்போதுதான் அந்த உயர்கல்வி முழுமையான பயனை தருவதாக அமையும் என்றும், கடின உழைப்பு, தனித்திறன், ஒழுக்கம், நேர்மை ஆகிய நற்பண்புகள்தான் ஒருவரை முன்னேற்றும் என்றும் பட்டதாரிகளிடம் குறிப்பிட்டார். முன்னதாக கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் CA வாசுகி தலைமையுரையாற்றினார். அவர் தம் தலைமையுரையில், வளமான நாடு என்பது அங்குள்ள இயற்கை வளம் மற்றும் செல்வ வளம் ஆகியவற்றை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, அங்கு வாழும் மக்களின் அறிவு, பண்பாடு ஆகியவற்றையும் வளமானதாக இருந்தால்தான் அது வளம் பொருந்திய நாடு என்றும், உண்மையான வெற்றி என்பது உயர்கல்வி கற்று ஊதியம் குவிப்பது மட்டுமல்ல, சிறந்த விழுமியங்களை உருவாக்குவது என்றும் குறிப்பிட்டார். பட்டமளிப்பு விழா நிகழ்வை கல்லூரியின் முதல்வர் முனைவர் வே. சங்கீதா தொடங்கி வைத்தார். இப்பட்டமளிப்பு விழாவில் இளநிலை மற்றும் முதுநிலை தேர்வுகளில் தரவரிசை பெற்ற பட்டதாரிகளுக்கு முதலில் பட்டங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இளநிலை பட்டதாரிகள் 1068 பேருக்கும், முதுநிலை பட்டதாரிகள் 235 பேருக்கும், முதுநிலை பட்டய படிப்பை நிறைவு செய்த 29 பேருக்கும் சிறப்பு விருந்தினர் பட்டங்களை வழங்கினார். விழாவில் நிறைவில் பட்டங்கள் பெற்ற பட்டதாரிகள் அனைவரும் எழுந்து நின்று உறுதிமொழி ஏற்றனர்.